இன்று மாந்தியின் கதையை பார்க்கலாம். ராவணனின் மனைவியான மண்டோதரி கருவுற்று நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள். அச்சமயத்தில் எப்போது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம் என இருக்க, இலங்கை வேந்தன் தனது குலகுருவான சுக்ராச்சாரியரை சந்தித்து யாராலும் வெல்ல முடியாத வீரமும் மிகுந்த அழகும் நிறைந்த அறிவும் கொண்ட மகனை தனக்கு பிறக்க வேண்டும் என்று குலகுருவிடம் வேண்டுகோள் விடுத்து அதற்கு வழிமுறைகளையும் அவரிடம் கோரினான். அதற்கு சுக்ராச்சாரியார் கிரகங்கள் அனைத்தும் ஒரே கட்டத்தில் இருக்கும் நேரத்தில் பிள்ளை பிறந்தால் அந்த குழந்தை நீ விரும்பிய எல்லா சிறப்புகளும் கொண்டதாக இருக்கும் என்று யோசனை கூறினார். உடனே நவகிரகங்கள் அனைத்தையும் சிறைப்பிடித்து ஒன்றாக அடைத்து விட்டான் ராவணன். ஒரே அறையில் இருந்த நவகிரகங்கள் தவித்து போயினர். இந்த யோசனை சொன்ன சுக்ராச்சாரியரை கடிந்தும் கொண்டனர். தாங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் இருப்பதால் நடக்கப் போகும் தீமைகளை எண்ணி கவலை கொண்டனர். அதே நேரத்தில் குழந்தை பிறக்க முடியாமல் மண்டோதரி பெருமளவு தவித்தாள். வலி அதிகம் இருந்த போதிலும் குழந்தை பிறக்கவே இல்லை. இந்த செய்தி நவகிரகங்களை எட்டியதும் அதற்கும் தாங்கள்தான் காரணம் என்று ராவணன் தண்டிப்பானோ என்ற அச்சம் கொண்டு அது குறித்து சுக்ராச்சாரியரிடம் ஆலோசனை கேட்டனர். இந்த சிக்கலில் இருந்து விடுபட வேண்டுமானால் உங்கள் 9 பேரை தவிர நல்ல செயல்புரிய வென்றே இன்னொரு புதியவன் ஒருவனை சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நேரமாக மாற்றி கொடுத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அவனை சிருஷ்டிக்கும் அதே வேளையிலேயே மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் உண்டாகும். நீங்களும் ராவணனின் சிறையிலிருந்து விடுதலை பெறலாம் என்றனர். சுக்ராச்சாரியரின் வாக்கின்படி சனீஸ்வர பகவான் சிறையில் இருந்தபடியே தனது சக்தியால் தனது மனைவி ஜேஷ்டா தேவிக்கு ஒரு மகன் பிறக்கும்படி செய்தார். சனீஸ்வரன் ஜேஷ்டா தேவி தம்பதியின் புதல்வனுக்கு குளிகன் என்று பெயரிடப்பட்டது. குளிகன் மாந்தன் எனவும் அழைப்பர். குளிகன் பிறந்த அதே நேரம் மண்டோதரிக்கும் அழகான ஒரு மகன் பிறந்தான். குழந்தை பிறந்து முதலில் அழுதவுடன் ஒரு மாபெரும் வீரன் பிறந்துள்ளதை குறிக்கும் வகையில் இடி மின்னலுடன் அடன்மழை பெய்தது. அதனால் மேகநாதன் என்று பெயரிடப்பட்டான். அவனே ராவணனின் தவப்புதல்வனான மேகநாதன். பின்னாளில் கடும் தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து பல அபூர்வமான அஸ்திரங்களை பெற்று இந்திரனையே வென்று இந்திரஜித் என்றும் அழைக்கப்பட்டான். இந்திரஜித் என்ற மேகநாதன் பிறந்த நேரம்தான் குளிகை நேரம் எனப்படுகிறது. தான் பிறக்கும் போதே நல்லதை நடத்தி வைத்ததால் குளிகன் நவகிரகங்களால் பாராட்டப்பட்டார். குளிகை நேரம் என்றே தினமும் பகலிலும் இரவிலும் ஒரு நாழிகை நேரம் குளிகனுக்காக வழங்கப்பட்டது. குளிகை நேரத்தை காரியபிருத்தி நேரம் என்று ஆசீர்வதித்தார் சுக்ராச்சாரியார். அதனாலேயே குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த காரியமும் தொடர்ந்து நடைபெற்று அந்த குடும்பமே செழிக்கும் என்றும் கூறப்பட்டது. குளிர்விக்கும் தன்மையை கொண்ட குளிகன் ஒவ்வொரு நாளிலும் நல்ல காரியங்களை தொடங்கவே உருவாக்கப்பட்டான். குளிகனை சனிக்கிழமைகளில் மாலை வேளைகளில் வணங்கலாம். சனீஸ்வரனை வணங்கும் போது மனதில் குளிகனை எண்ணி வணங்கலாம். ராகுகாலம் யமகண்டத்தில் எப்படி ஒரு நல்ல செயலை செய்ய மாட்டார்களோ அதே போல குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த காரியமும் திரும்ப திரும்ப நடக்கும் என்ற நம்பிக்கை வெகு காலமாக இருந்து வருகிறது. இதனால் நல்ல காரியங்களுக்கு குளிகை நேரம் உகந்ததாகவும் ஈமச்சடங்கு போன்ற கெட்ட காரியங்களுக்கு பொருத்தம் இல்லாததாகவும் கருதப்படுகிறது. குளிகை நேரத்தில் ஒரு காரியத்தை தொடங்கினால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. குளிகை என்ற நல்ல வேளையில் சொத்து வாங்குவது, சுப நிகழ்வுகள், கடனை திருப்பிக் கொடுப்பது, பிறந்த நாள் கொண்டாடுவது போன்றவற்றை செய்தால் அவை எந்த தடையும் இல்லாமல் நடப்பது மட்டுமின்றி இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டும் இருக்கும். ஆனால் அடகு வைப்பது, கடன் வாங்குவது, வீட்டை காலி செய்வது, இறந்தோர் உடலை கொண்டு செல்வது போன்றவற்றை குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது. ஆக தொட்டதை துளங்க செய்யும் குளிகன் என்ற மாந்தனின் நேரம். படத்தில் இடதுபுறம் உள்ளவர் மாந்தன், வலதுபுறம் அக்னி மாதா. இவர்களுடன் தமது 2 கால்களையும் தொங்கவிட்ட வண்ணம் வலக்கையில் மலரேந்தி இடக்கையை மேடை மீது ஊன்றி அமர்ந்துள்ளவர். இவர்களின் அன்னை ஜேஷ்டா என்னும் தவ்வை தாய். அன்னையின் இடக்கை அருகே அவரது காகக்குடி. பெரும்பாலான இடங்களில் வழிபாடு இன்றி தனித்து வெளியே ஒதுக்கி விடப்பட்டிருக்கும் மூத்த தேவிக்கு இங்கு தனி சந்நிதி அமைத்து வழிபாடு நடக்கிறது. காணப்படும் தலம் பகைவிடை ஈஸ்வரம் என்னும் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில், மேலப்பழுவூர், அரியலூர் மாவட்டம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.